Hi friends, welcome to Severe Times. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம மாடுகளோட லேட்டஸ்ட் அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே ஹைப்னு ஏதாவது பட்டன் இருந்ததுன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காலையில் சூரியன் உதிச்சு வரதை பார்க்கறதுக்கு அப்படியே ரம்மியமாக இருக்குது. அப்படியே வானம் ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் அழகாக இருந்தது. நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோவுடைய கமெண்ட்டில் வந்து மாடுகளுடைய அப்டேட்டை கொடுங்க, மாடுகளுடைய லேட்டஸ்ட் வீடியோவை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். மாடுகள் கண்ணுக்குட்டிகள் எல்லாமே வந்து நைட்டு கட்டி வச்ச கட்டுத்தரையிலேயே தான் இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் இங்கேருந்து பிடிச்சி கொண்டு போய் நம்ம மரத்தடியில் கட்டுறதுக்காக கொண்டு போயிட்டுருக்குறோம். நம்மக்கிட்ட பார்த்தோம்னா இப்போ மொத்தமாக 4 மாடுகள் இருக்குது. இதில் 2 வந்து பெரிய மாடு, 2 வந்து கண்ணுக்குட்டிகள். இங்கே பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து கருப்பு வெள்ளையில் உடம்புல வந்து நிறையா வெள்ளை, கருப்பு கொஞ்சமாக இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி தான் வந்து கொஞ்சம் பெரிய கண்ணுக்குட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட்டில் ஒரு கண்ணுக்குட்டி இருக்குதுல்ல, இதுவும் கருப்பு வெள்ளை கண்ணுக்குட்டி தான். ஆனால் இதோட உடம்புல வந்து வெள்ளை கம்மியாகவும் கருப்பு அதிகமாகவும் இருக்குது. மாடுகள் கண்ணுக்குட்டிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் மரத்தடியில் கட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டுத்தரை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுற வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட மாடுகளோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது. மொத்தமாக 4 மாடு தான் இருக்குது. அதனால் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சாணமும் வந்து கட்டுத்தரையில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் சீக்கிரத்திலே சாணத்தை அள்ளிட்டு கட்டுத்தரையை சுத்தம் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம கட்டுத்தரையில் சுத்தம் பண்ணி கொண்டு போகிற சாணம், அதுக்கப்புறம் வந்து கட்டுத்தரையை கூட்டி அந்த குப்பை, இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம குப்பைக்களியில் தான் சேகரித்து வைக்கிறோம். இப்படி நம்ம சேகரித்து வைக்கிற மாட்டு சாணம் எல்லாமே நாளடைவில் அப்படியே மக்கி வந்து எருவாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பெரும்பாலும் நம்ம தோட்டத்தில் மக்காச்சோளம் தான் பயிரிடுறோம். ஒரு 5 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பயிர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அறுவடை பண்ணிவிட்டு மறுபடியும் பயிர் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் இந்த எருவை எல்லாத்தையும் டிராக்டரை வச்சு கொண்டு போய் நம்ம தோட்டத்தில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் உழவு ஓட்டி நம்ம நடவு பண்ணுவோம். நம்ம மாடுகள் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் மரத்தடியில் கட்டினதுலேருந்து இன்னும் எந்த தீவனமும் நம்ம கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வைக்கோல் தான் கொடுக்க போகிறோம். நம்ம வைக்கோல் கட்டுகள் வந்து விலைக்கு வாங்கிட்டு வந்து தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கட்டோடைய விலை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 220 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் கிட்ட விற்கிறாங்க. சாணி எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் நம்ம குப்பைக்குழியில் கொட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டுத்தரை எல்லாத்தையும் நீட்டாக கூட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நானும் அப்பாவும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட மாடுகள் கூடவே ஆடுகளும் இருக்குது. நம்மக்கிட்ட 3 ஆடுகள் இப்போதைக்கு இருக்குது. ஒரு பொட்டை ஆடு இருக்குது, 2 கெடா இருக்குது. ஆட்டுக்கட்டுத்தரையும் சுத்தம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆடுகளுக்கு ஃபஸ்ட்டு வந்து காலையில் வந்து இந்த மாதிரி கலப்பு தீவனம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கலப்பு தீவனம் வந்து நான் கடையில் ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த தீவனத்தில் எல்லா விதமான தானியங்களும் கலந்து தான் இருக்குது. உளுத்தம் போட்டு, துவரம் போட்டு, அதுக்கப்புறம் புண்ணாக்கு தூள், இது எல்லாமே கலந்து தான் வரும். இது கூடவே வந்து நம்ம தோட்டத்தில் போன தடவை மக்காசோளம் அறுவடை பண்ணியிருந்தோம். அந்த சோளமும் கொஞ்சம் இருந்தது. இதையும் அது கூடவே சேர்ந்து கலந்து வச்சுருக்குறோம் ஆட்டுக்கு. நம்ம ஆட்டுக்கும் இந்த கலப்பு தீவனம்னா ரொம்பவே பிடிக்கும். கட்டுத்தரையை சுத்தம் பண்ண உடனே கத்த ஆரம்பிச்சிரும். எப்படா நமக்கு இந்த தீவனத்தை கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளவே பார்த்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஆட்டுக்கு கலப்பு தீவனம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பசுந்தீவனம் கட்டி விட்டுருக்கேன். நம்மக்கிட்ட ஒரு பொட்டையாடு இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த ஆடு வந்து இப்போ செனையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வயிறை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆடுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மாதிரி தீவனத்தை நம்ம வந்து ஒரு கயிறை விட்டு கட்டி தொங்க விட்டு கொடுத்தோம்னா தான் ஆடுகள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நல்லா சாப்பிடும். அப்படியே கீழே போட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் எல்லாத்தையும் போட்டு மிதித்து அதை நாசம் பண்ணிடும். அடுத்த வேலை பார்த்தோம்னா நம்ம மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் தேவையான தீவன புல் நம்ம தோட்டத்தில் போய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வர வேலை தான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கர் அளவுக்கு நம்ம மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனம் இங்கே நடவு பண்ணியிருக்கோம். இந்த தீவன புல்லோடைய ரகம் வந்து சூப்பர் நேப்பியருங்கிற ஒரு ரகம் தான். இது வந்து ஒரு சிறந்த ரகம்னு சொல்லலாம். இந்த தீவன புல்லுடைய வளர்ச்சியுமே ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம அறுக்க வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நிலத்துல வந்து நல்லபடியாக சத்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா போதும், வளர்ச்சி நமக்கு வந்து சீராக நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தீவன புல் பெரும்பாலும் நம்ம அருவா வச்சு தான் நறுக்குவோம். இந்த தடவை வந்து தட்டு கொஞ்சம் முத்தி போனதுனால வந்து நம்ம கத்தி வச்சு நறுக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மெத்தடில் நறுக்கும்போது கொஞ்சம் வேலையும் சீக்கிரமாகவும் சுலபமாகவும் முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா தட்டோடைய தண்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா முத்தி போயிருக்குது. நல்லா முத்தி போனதுனால பார்த்தீங்கன்னா பாதி தட்டுக்கு கீழே இருக்கிற சோவைகள் எல்லாமே காஞ்சி போயிருக்குது. பாதிக்கு மேலே இருக்கிற சோவை தான் நல்லா பச்சையாக இருக்குது. நம்ம எங்கே போனாலும் நம்ம டாமி பின்னாடியே வந்துடுவோம். நம்ம தோட்டத்தில் இப்போ எதையோ மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கவசம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு தட்டு தூக்கிறதுக்காக வந்திருக்கா. முழுக்கை சட்டை கண்டிப்பாக தேவை நம்ம இந்த தட்டு தூக்கும் போது, இல்லைனா கையை ஃபுல்லாக கிழிச்சு விட்டுரும். அதுவும் இவ தூக்குற மெத்தடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேடிக்கையாகவே இருக்கும். தலையில் தூக்கி வைக்காமல் பிடிச்சி அணைச்சி பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறா. மொத்தமாக நம்ம மாடுகளுக்கு ஒரு நாளைக்கு வந்து 4 சுமை தேவைப்படும். இந்த தட்டு எல்லாமே வந்து இப்போ போடுறதுக்கு இல்லை, நைட்டு நம்ம மாடுகளுக்கு போடுறதுக்காக தான் இந்த தட்டை எல்லாத்தையுமே கொண்டு போய் நம்ம ஷெட்டுக்குள்ளே சேகரித்து வைக்க போகிறோம்.
பெரும்பாலும் இந்த பசுந்தீவனத்தை எல்லாத்தையுமே இவ்வளோ அதிகமாக நாங்கள் முத்துறதுக்கு விட மாட்டோம். இந்த தடவை கொஞ்சம் முத்தி போச்சு. எதுக்காகன்னு பார்த்தோம்னா வந்து பசுந்தீவனம் தேவை வந்து நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து மக்காச்சோளம் இருக்குது. இதோட தட்டு எல்லாமே இப்போ நம்ம ஒடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து ஒடிக்கிறத வந்து நம்ம மாடுகளுக்கு போட்டதுனால வந்து நம்ம இந்த சூப்பர் நேப்பியர் தீவன காட்டுக்கு போகவே இல்லை. அதனால் இருந்த தட்டு எல்லாமே முத்தி போச்சு. இப்போது நம்ம ஆடுகளுக்கு ஏற்கனவே கட்டின தீவன புல் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்பரி இலை, இது கூடவே வந்து சவுண்டல் இலை, இது ரெண்டத்தையும் வந்து வெட்டிக்கிட்டு வந்து அதையும் மறுபடியும் கட்டி விட்டுருக்கேன். சாயந்தரம் நம்ம மாடுகளுக்கு போடுறதுக்கு தேவையான பசுந்தீவனம் எல்லாத்தையும் நம்ம தோட்டத்தில் இருந்து வெட்டி கொண்டு வந்து நம்ம ஷெட்டுக்குள்ளே அடுக்கியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம மரத்தடியில் கட்டியிருந்தோம். காலையில் வந்து வைக்கோல் தான் போட்டிருந்தோம். அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்போ மாடுகள் வந்து படுத்துட்டு அசை போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அடுத்தது இப்போ இதுங்களுக்கு கொடுக்க தேவையான பசுந்தீவனத்தை எல்லாத்தையும் நம்ம தோட்டத்தில் இருந்து அறுத்து எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட இப்போ மொத்தம் 4 மாடுகள் இருக்குது. இந்த 4மே இப்போ சினையாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணு போடுற மாடு இந்த பெரிய கருப்பு மாடு தான். இன்னும் ஒரு 4-5 நாளில் கண்ணு போட்டுருன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாட்டோடைய பிறப்புறுப்புல இருந்து வெள்ளை கலர்ல ஒரு திரவம் வெளியே வருது. இது வந்தாலே மேக்சிமம் ஒரு 2 to 4 நாள்ல கண்ணு போட்டுரும். அதுவும் இல்லாமல் நம்ம எப்போ மாடுகளுக்கு சினை ஊசி போடுறோங்கிற தேதியை வந்து நம்ம டைரியில் எழுதி வச்சிருப்போம். அதுல இருந்து கால்குலேட் பண்ணி மாடு இப்போ கண்ணு போடும் அப்படின்னு தோராயமா ஒரு டேட் நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தென்னந்தோப்பு இருக்குது. அதுக்குள்ளேயும் வந்து ஊடு பயிராக சூப்பர் நேப்பியர் தீவன புல் நாங்கள் நடவு பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தீவன தட்டு நல்லாவே முத்தி போயிருந்தது. ஆனால் இந்த தோட்டத்தில் இருக்கிற தீவன புல் வந்து நல்லா இளம்பயிராகவே இருக்குது. இந்த தட்டு பார்க்கறதுக்கு அப்படியே கரும்பு மாதிரி இருக்கும், நல்லா மொத்தமாக தெரியுது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா மாடுக்கு வந்து இது ஈஸியாக சாப்பிடும், முத்துனது கிடையாது. இந்த தட்டோட ரகமே இப்படி தான், நல்லா மொத்தமாக தெரியும். ஆனால் உள்ளே ஃபுல்லாக நீர் தான் இருக்குது. ஒடிச்சோம்னா ஈஸியாக ஒடியும். இங்கே பாருங்கள், டக்குன்னு ஒடியுது. அதனால் வேஸ்டேஜ் ஆகாது, மாடு நல்லாவே சாப்பிடும். மாடுகளுக்கு மதியான வேளையில் ஒரு 2 டைம் போடுறதுக்கு தேவையான தீவன புல்லை நறுக்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ அதிலிருந்து ஒரு பகுதியை கொண்டு போய் எல்லா மாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 4:30-5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் இன்னும் குறையவே இல்லை. 4:30 மணி மாதிரியே இல்லை, மதிய வெயில் மாதிரி போட்டு பொழந்து எடுக்குது வெயில். இப்போ நம்மக்கிட்ட எந்த மாடுமே பால் கறவையில் இல்லை. 4 மாடுமே வந்து சினையாக தான் இருக்குது. மாடு சினையாக இருந்தாலும் வந்து நம்ம மாடுகளுக்கு தேவையான தீவனத்தை வந்து நாங்கள் நிறுத்தவே கூடாது. இல்லைன்னா கண்ணுக்குட்டியோடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டுரும், மாட்டோடைய உடல்நிலையுமே வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுரும். அதனால் பால் கறக்குதோ கறக்கலையோ நம்ம மாடுகளுக்கு தேவையான தீவனத்தை நம்ம கொடுத்தே ஆகணும். இந்த மாடை பொறுத்த வரைக்கும் நம்ம அவுத்து விட்டோம்னா தாலி குடிக்க போகுதோ இல்லையோ இந்த கம்பத்தில் வந்து ஒரு உரசிட்டு அதுக்கப்புறம் தான் போவோம். இந்த வெள்ளை மாடு ரொம்பவே சாதுவான மாடு. யார் கிட்ட போனாலும் ஒன்றும் பண்ணாது, சின்ன குழந்தைங்க போனாலும் ஒன்றும் பண்ணாது. அதனால தான் பையன் இதுக்கிட்ட தைரியமாக எந்தவித பயமும் இல்லாமல் அதோட போய் கவுரை எடுத்து இதில் போயிட்டு சங்கிலியில் கட்டி இறுக்கிக்கிட்டு இருக்கான். நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ரொம்பவே சுறுசுறுப்பான மாடுன்னு பார்த்தோம்னா இந்த பெரிய கருப்பு வெள்ளை மாடு தான். எப்போ நம்ம அவுத்து விட்டாலும் வேகமாக வந்து தாலி தொட்டிக்கு வந்துடும். வந்த உடனே எல்லா மாடும் ஒன்றா தான் குடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாடு தான் ஃபஸ்ட்டு குடிச்சு முடிக்கும். பெரிய மாடு 2க்கும் தீவனம் போட்டு தண்ணி காட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கண்ணுக்குட்டி இருக்குது. இதுக்கும் வந்து இப்போ தீவனம் போட்டு தண்ணி காட்டுறதுக்காக பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4மே இப்போ சினையாக இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ணு போடுறது அந்த பெரிய கருப்பு வெள்ளை மாடு, 2வது வந்து அந்த வெள்ளை மாடு கண்ணு போடும், 3வது வந்து இந்த வெள்ளை கண்ணுக்குட்டி இருக்குதுல்ல அது கண்ணு போடும். கடைசியாக தான் அந்த கருப்பு வெள்ளை கண்ணுக்குட்டி இன்னொன்று இருந்ததில்ல கடைசி கண்ணுக்குட்டி, அது கண்ணு போடும். கண்ணுக்குட்டிக்கு எல்லாம் தண்ணி காட்டினதுக்கப்புறம் இந்த தட்டை நறுக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து முத்தி போயிருந்தது. கீழ் தட்டை வெட்டி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலே இந்த பச்சை தட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு கடைசியாக அந்த அடித்தட்டை போடுவோம். அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.